இந்த நேரத்தில் கூப்பிட்டுருக்க? எதுவும் முக்கியமான விஷயமா? ஹரிஷ் கேட்க மறுமுனையில் விக்டரின் குரல் பதட்டத்துடன் ஒலித்தது. ஹரிஷ், இங்கே ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. உங்ககிட்ட ஏதாவது ஆளுங்க இருந்தால் உடனே அனுப்பி வை, ரொம்ப எமர்ஜென்சி என விக்டர் சொல்ல, விக்டர் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாரு, நிதானமாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, அப்போதான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்றான். 2 நாளைக்கு முன்னாடி நம்ம அமைப்போட சுப்ரீம் கமாண்டர், அதாவது நம்ம எல்லாருக்குமான தலைவர், சென்னைக்கு வர்றதுக்காக தனியாக கிளம்புனாரு. நாங்களும் கூட வரலாம்னு எவ்வளவோ ட்ரை பண்ணோம். பட் சில காரணங்களால் அவர் தனியாக தான் போவேன் பிடிவாதமாக கிளம்புனாரு. திடீர்னு நேற்று அவர்கிட்ட இருந்து 2-3 தடவை ஆபத்துக்கான எமர்ஜென்சி சிக்னல் கிடச்சிது. அந்த சிக்னல் காட்டின லொக்கேஷனை கண்டுபிடிச்சு பக்கத்தில் இருக்கிற நம்ம ஆளுங்களை அந்த இடத்துக்கு போய் பார்க்க சொன்னோம். ஆனால் அங்கே சண்டை நடந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்லை. எங்கள் எல்லாருக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது. இந்த பிரச்சனை எவ்வளோ சீரியஸ்னு உனக்கு புரியுதில்ல? நீ ஏதாவது பண்ணி உடனே அவரை கண்டுபிடி. இன்னைக்குள்ள எப்படியாவது நாம சுப்ரீம் கமாண்டரை கண்டுபிடிச்சே தீரணும். விக்டர் இடையில் மூச்சு கூட விடாமல் அவசரமாக சொல்லி முடித்தான். சரி சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் உடனே போய் அவர் எங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறேன். நீ அந்த கடைசியாக சிக்னல் வந்த லொக்கேஷனை மட்டும் எனக்கு அனுப்பு என்று விக்டரிடம் கூறிவிட்டு ஃபோனை வைத்த ஹரிஷ், இப்போதான் கேசவன் சாரை காப்பாற்றணும், அதுக்குள்ளே மிரியட்ஸோட தலைவரையே காணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா இந்த டாப் 10 ஆர்கனைசேஷன் இப்போ மிரியட்ஸை குறி வச்சு அட்டாக் பண்ணுறாங்கன்னு தோணுது. அவங்களோட தலைவர்களை மிரியட்ஸை சேர்ந்தவங்க கடத்திட்டாங்கன்னு சொன்னதெல்லாம் பொய்யா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு காரணத்தை சொல்லி மிரியட்ஸ் அமைப்பை சேர்ந்த ஒவ்வொருத்தரையாக கொள்ள திட்டம் போட்டிருக்கலாம் என்று நினைத்தான். அப்படியே இப்போது அவரை காப்பாற்ற யாரை அழைக்கலாம் என்று யோசித்தவன், ஸ்ரீதரும் அவரோட ஆளுங்களும் நமக்காக மும்பையில் காத்திருக்காங்க. ஸோ அவங்கள கூப்பிட வழி இல்லை. இப்போ நான் தனியாக போய் இவ்வளோ பெரிய சிட்டியில் அவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும்னா அது வைக்கப்புல் போரில் ஊசியை தேடுற மாதிரி தான். இப்போ என்ன பண்ணலாம்? தலையில் தட்டியபடி சிந்தித்த ஹரிஷ் மீண்டும் விக்டரை அழைத்து சுப்ரீம் கமாண்டரின் போட்டோவை அனுப்பச் சொன்னான். இல்லாவிட்டால் யாரை தேடுகிறோம் என்று அவனுக்கே தெரியாது. சடனாக தீபக்கின் நினைவு வர அவனுக்கு அழைத்த ஹரிஷ், தீபக், நீயும் நீரஜும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். காணாமல் போன ஒருத்தரை தேடி கண்டுபிடிக்கணும் என்று சொன்னவன் அதை பற்றிய விவரங்களையும் அவனுக்கு எடுத்து கூறினான். பின்பு பிரச்சனையையும் ராபர்ட்டையும் அழைத்தவன் அதையே சொல்ல அவர்களும் சம்மதித்தார்கள். இவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு ஜீவாவை ஹெல்ப் கூப்பிடலன்னா கண்டிப்பாக அவன் கோவப்படுவான் என மனதிற்குள் நினைத்த ஹரிஷ் ஃபோனில் ஜீவாவின் நம்பரை தொடப்போக அப்போது ஜீவாவிடமிருந்தே அவனுக்கு கால் வந்தது. ஜீவா, உனக்கு 100 ஆயுசு, நான் இப்போதான் உனக்கு கூப்பிடலான்னு ஹரிஷ் சொல்லி கொண்டு இருக்கும்போதே குறுக்கிட்ட ஜீவா, ஹரிஷ், நீ உடனே வீட்டுக்கு வர முடியுமா? இங்கே ஒரு பிரச்சனை என்று அவசரமாக அழைத்தான். என்னாச்சு ஜீவா என கேட்ட ஹரிஷ் தான் இப்போது அங்கு வரும் நிலையில் இல்லை என்று சொல்லத்தான் நினைத்தான். ஆனால் அதை அவனால் வெளியில் சொல்ல முடியவில்லை. ஏன் எனக்கு இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனையாக வருது? யோசித்தவனுக்கு தலை வலிப்பது போல இருந்தது. இந்த 2 நாட்களாக மூச்சு விடக்கூட நேரமில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் இன்னும் பிரச்சனைகள் தீர்ந்தபாடில்லை. ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டவன் மறுமுனையில் ஜீவா சொல்வதை கவனிக்க ஆரம்பித்தான். எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஹரிஷ், நான் நல்லா தான் இருக்கேன். இன்னைக்கு காரில் வரும்போது ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறத பார்த்தேன். அவர் அப்படியே விட்டுட்டு வர எனக்கு மனசு இல்லை. அதனால அவரை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவருக்கு வேற ரொம்ப அடிபட்டு ரத்தம் போயிட்டுருக்கு. உங்ககிட்ட ஏதாவது ஹெர்பல் டேப்லெட்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வா, அதுக்காக தான் அவனை கூப்பிட்டேன். ஜீவா கவலையோடு பேச அமைதியாக யோசித்த ஹரிஷ், ஜீவா, பேசாமல் அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்க வேண்டியதானே என்று கேட்டான். இல்லை ஹரிஷ், அவர் அடிபட்டிருக்கிறத பார்த்தா நார்மல் ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல. ஒருவேளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் வேற ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதான் நீ வந்து பார்த்ததுக்கு அப்புறமா முடிவு பண்ணிக்கலான்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ நீ உடனே கிளம்பி வரியா? ஜீவா கேட்க ஹரிஷால் மறுக்க முடியவில்லை. சரி வரேன், அது வரைக்கும் அவரை கவனமாக பார்த்துக்கோ சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தவன் பஸ் ஸ்டாண்டில் இருந்து வெளியே வந்து ஒரு டாக்ஸியை நிறுத்தி ஏறினான். அக்ஷராவை பார்க்க கிளம்பலான்னு நினச்சேன், ஆனால் இப்போவும் அது முடியாத போல. சரி, முதல்ல ஜீவா வீட்டுக்கு போய் என்ன செய்ய முடியுதுன்னு பார்ப்போம். முடிவெடுத்தவன் கண்களை மூடி காரின் சீட்டில் சாய்ந்தான். அதே நேரத்தில் ஜீவா டென்ஷனுடன் அந்த வீட்டின் கெஸ்ட் ரூமுக்குள் நடந்து கொண்டிருந்தான். ஜீவா, அவர் என்ன எந்திரிக்கலையா? அங்கே வந்த திவ்யா கவலையுடன் கேட்க, அவருக்கு இருக்கிற காயத்தோட அளவை பார்த்தா இப்போதைக்கு அவர் கண்ணு முழிப்பார்னு தோணலை என பதில் சொன்னான் ஜீவா. ஜீவா பல வருடங்களாக சென்னையில் இருக்கிறான். நிறைய அடிதடி சண்டைகளையும் பார்த்திருக்கிறான். அவ்வளவு ஏன், அவனுடைய உடம்பிலேயே டசன் கணக்கான காயங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் இவ்வளவு கடுமையான காயத்துடன் ஒருவரை பார்ப்பது இதுதான் முதல் முறை. அந்த மனிதனுடைய உடம்பில் காயம் படாத இடமே இல்லை. அதிலும் முக்கியமாக அவருடைய தொடை மற்றும் முதுகில் இருந்த காயங்கள் எலும்பு தெரியும் அளவுக்கு ஆழமாக இருந்தது. பிரபாகரனே ஒரு நிமிடம் அந்த மனிதனின் நிலைமையை பார்த்து பயந்து போய்விட்டார். நீங்க அவருக்கு கொடுத்த ஹெர்பல் டேப்லெட் ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? பெட்டில் படுத்திருந்த உருவத்தை எட்டி பார்த்த திவ்யா ஜீவாவிடம் கேட்டாள். நல்ல கட்டுமஸ்தாக தெரிந்த அவருக்கு எப்படியும் 50 வயதிற்கு மேல் இருக்கும். அவரை யார் இந்த அளவிற்கு தாக்கியிருப்பார்கள் என்று அவளுக்கும் புரியவில்லை. உண்மையை சொல்லணும்னா அந்த மருந்து பெருசா எந்த ரியாக்டும் பண்ணல. சின்ன காயங்களை மட்டும்தான் அது சரி பண்ணுன்னு தோணுது. இவருக்கு ஏற்கனவே நிறைய ரத்தம் வேற வேஸ்ட் ஆயிடுச்சு.
அவர் இப்போ வரைக்கும் உயிர் பிழைச்சிருக்கிறதே ஒரு அதிசயம்தான்னு சொல்லணும். எப்படியோ ஹரிஷ் சீக்கிரமாக வந்துட்டா பரவாயில்ல, இல்லைனா இவரை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்தான் என்ற ஜீவா பெரும் மூச்சு விட்டான். அவரை அங்கு கொண்டு வந்த உடனேயே இரத்தத்தை நிறுத்துவதற்கு அவர்களால் முடிந்ததை செய்திருந்தார்கள். ஆனால் அது வெறும் தற்காலிக தீர்வுதான். ஹரிஷ் இங்கே வந்தாலும் இவ்வளோ காயத்தோடு இருக்கிறவர் அவரால் காப்பாற்ற முடியுமா? அவர்கிட்ட இதுக்கான டேப்லெட் இருக்குமா? அப்படி இல்லாட்டி இங்கே வந்து தானே உருவாக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கான்னு வேற தெரியல. இது சரியா வருமா ஜீவா? நம்மளால் இவரை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறியா? திவ்யா யோசனையுடன் கேட்டாள். ஜீவாவின் நம்பிக்கையை நசுக்க விரும்பவில்லை என்றாலும் யதார்த்தத்தை அவளால் மறுக்க முடியவில்லை. எனக்கு புரியுது திவ்யா, பட் இப்போ என்கிட்ட வேற சாய்ஸ் இல்லை. உண்மையை சொல்லணும்னா இவரை கொல்றதுக்கு யாரோ துரத்துறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சுச்சுவேஷனில் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது கண்டிப்பாக பாதுகாப்பு கிடையாது. அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லை, ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்தில் முடிவெடுத்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் நம்ம மேலே தான் சந்தேகம் வரும். அவங்க கேட்குற கேள்விகளுக்கும் நம்மளால் பதில் சொல்ல முடியாது. ஸோ எனக்கு வேறு வழி தெரியல. ஜீவா தன்னுடைய நிலைமையை அவளிடம் விளக்க புரிந்து கொண்டது போல அவனுடைய தோளில் தட்டி கொடுத்தாள் திவ்யா. அவர்கள் இருவருக்கும் இடையில் எப்போதுமே ஒரு நல்ல புரிதல் இருந்தது. ஜீவா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ இங்கே இருந்து அவர் கவனிச்சுக்கிறியா? திவ்யா மெதுவாக கேட்க, இதை கேட்கணுமா திவ்யா? சொல்லப்போனால் இதையெல்லாம் நீ பொறுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. எதுக்காக இவரை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு என்கிட்ட சண்டை கூட போட்டிருக்கலாம். இந்த கொஞ்ச நாளாக உன் தோளில் அதிகமான பொறுப்புகளை சுமந்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் என்ற ஜீவா அவள் கையை பிடித்தபடி குற்ற உணர்வுடன் திவ்யாவை பார்த்தான். ஜீவா ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்த நாள் முதலாகவே அவர்களுடைய பிசினஸின் அனைத்து பொறுப்புகளும் திவ்யாவின் தலையில் வீழ்ந்து விட்டது. அதுவரை எப்போதாவது ஜீவாவிற்கு உதவி மட்டும் செய்து கொண்டிருந்தவள் இப்போது முழுதாக அவளே பார்க்க வேண்டியிருந்தது. இது கிட்டத்தட்ட குருவி தலையில் பணங்காய் வைத்த கதைதான். ஆனால் திவ்யா நன்றாகவே சமாளித்தாள். இருந்தாலும் பிசினஸ் வட்டாரத்தில் ஆண்களுக்கு சமமாக தன்னை நடத்தவில்லை என்ற வருத்தம் அவளுக்கு இருக்கத்தான் செய்தது. அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் திறமையாக நிர்வாகத்தை நடத்தினாலும் பெண்தானே என்ற ஏளன பார்வைகள் அவள் மீது விழத்தான் செய்தது. ஆனால் ஜீவாவின் மனது கஷ்டப்படக்கூடாது என்பதால் அதை பற்றியெல்லாம் அவள் அவனிடம் சொல்வதே இல்லை. இப்போது அவனை ஒரு புன்னகையோடு பார்த்த திவ்யா, பரவாயில்ல ஜீவா, எனக்கு இது பிடிச்சிருக்கு. நம்ம பிஸ்னஸ் எல்லாம் கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துக்குவேன். சரி, நான் இப்போ கிளம்புறேன் என்றவள் அவனுடைய கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு அந்த ரூமை விட்டு வெளியேறினாள். திவ்யாவை அனுப்பிவிட்டு ஜீவா கதவை மூட உங்களை காப்பாற்றுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் என கூறியவன், உங்களுக்கு ஓகேனா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன். உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு நீங்களே சொல்லிட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது என்றான். இல்லை வேண்டாம், ஹாஸ்பிட்டல் போனாலும் இதை அவங்களால காப்பாற்ற முடியாது. நான் சாக போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒன்று இருக்குது என்றவர், ஜீவா, ஹர்பல் மெடிசனை பற்றி உனக்கு தெரியுதுன்னா கண்டிப்பாக மிரியட்ஸ் பற்றியும் தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக நான் தான் அதோட சுப்ரீம் கமாண்டர் என அவர் சொல்ல ஜீவாவிற்கு காலடியில் பூமி நழுவியது. மேலும் அவனுக்கு அப்படியே தலை சுற்றுவது போல இருக்க
அங்கிருந்த கட்டிலை பிடித்து தன்னை நிதானப்படுத்தி கொண்டான். ஹெர்பல் மெடிசன் சம்பந்தப்பட்ட 3 முக்கியமான அண்டர் கிரவுண்ட் அமைப்புகளை பற்றி அவன் ரொம்ப நாட்களாகவே கேள்விப்பட்டிருக்கிறான். அதில் மிகவும் மர்மமாக இருக்கும் ஒரு குழுவை பற்றி யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக இருந்தாலும் மிரியட்ஸ் மற்றும் டெவில் கேங் என்ற 2 அமைப்புகளும் ஹெர்பல் மெடிசன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நன்றாகவே தெரிந்த பெயர்கள்தான். அதுவும் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்த பிறகு இந்த பெயர்கள் அவனுக்கு தெரியாமல் இருந்தால்தான் அதிசயம். நான் தெரியாமல் ஒரு புதக்குழிக்குள்ளே காலை விட்டுட்டானோ என மனதிற்குள் நினைத்த ஜீவா, ஒரு உயிரை காப்பாற்றுறது கண்டிப்பாக தப்பான விஷயம் கிடையாது, அவர் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்ற முடிவுக்கு வந்தான். இந்த கொஞ்ச நாட்களாகவே ஹரிஷுடன் நெருக்கமாக பழகுவதால் ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டுமென்றால் அவன் எந்த எல்லை வரை போவான் என்பதை பல சமயங்களில் ஜீவா பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டுதான் இருந்தான். அதனால் தான் செய்தது சரிதான் என்ற முடிவுக்கு வந்தவன் அப்போதுதான் இன்னொன்றும் ஞாபகத்திற்கு வந்தவனாக அவரை பார்த்து, உங்களை யார் சார் இந்த அளவுக்கு காயப்படுத்தினது என்று கேட்டான். ஏனென்றால் சிவம் போன்ற ஒரு ஆளை காயப்படுத்துவது அவ்வளவு எளிதல்ல. அவருடைய எதிரிகள் நிச்சயம் சக்தி வாய்ந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அவனுடைய முகத்தில் மாறும் உணர்ச்சிகளையே பார்த்து கொண்டிருந்தவருக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. அவங்க ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி, அப்புறம் டாப் 10 ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க என்றவர் தனக்கு என்ன நடந்தது என்ற உண்மையையும் அவனிடம் கூறினார். ஜீவா, எனக்கு இங்கே சென்னையில் ரகசியமாக ஒரு ஃபேமிலி இருக்குது. அது மூலமாக ஒரு பையனும் இருக்கான். அவன் ஒரு சாதாரண குடும்பத்தில் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கான். 2 மாதத்துக்கு ஒரு தடவை சீக்கிரட்டாக சென்னைக்கு வந்து அவளை பார்த்துட்டு போவேன். அப்படி இந்த தடவை வரும்போது அவங்க என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த அமைப்புகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து திடீர்னு என்னை அட்டாக் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. என் மகனை பற்றின உண்மையை அவங்க கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் அவங்களோட கவனத்தை திசை திருப்பி ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டேன். எல்லா திசைகள்ல இருந்தும் ஆட்கள் என்னை பின்தொடர்ந்து தாக்க ஆரம்பித்தாங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்தேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் முடியல. அதனால் தப்பிக்க ட்ரை பண்ணேன். அப்படி தப்பிச்சு ஓடி வரும்போது தான் ரோட்டில் மயங்கி விழுந்துட்டேன். அப்போ தான் நீ என்னை பார்த்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க என்று அவர் தன்னுடைய கதையை சொல்ல ஜீவாவின் கை முஷ்டி இறுகியது. டாப் 10 ஆர்கனைசேஷனும் அதை சேர்ந்த மற்ற அமைப்புகளும் தங்களை பெரிய நீதிமான்கள் மாதிரி பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் இவ்வளோ பெரிய தப்பாக அவங்க பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி போட்டி வைக்க போகிறதா சொல்லி கடைசியில் ஹரிஷுக்கும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. நல்ல வேளை எப்படியோ என் நண்பன் உயிர் பொழைச்சி வந்துட்டான் என நினைத்த ஜீவாவிற்கு அவர்கள் மீதான வெறுப்பு மேலும் அதிகரித்தது. அதே நேரத்தில் சிவம் மீண்டும் பேச ஆரம்பித்திருந்தார். நான் ரொம்ப பர்ஃபெக்ட் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.